இந்தியால இருந்து இனி யாரும் டூரிஸ்டா டர்க்கிக்கும் அசர்பைஜானுக்கும் போக மாட்டோம்னு சொல்லி இந்தியன்ஸ் பாய்காட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகி யார் தெரியுங்களா? டர்க்கி தாங்க. எல்லாருக்குமே ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தெரியும். ஆனா ஆபரேஷன் தோஸ்த் பத்தி எத்தனை பேருக்கு தெரியாதுங்க. அதாவது ஆபரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி 2023ல டர்க்கில நிலநடுக்கம் நடந்ததுங்க. அதுக்கு இந்தியா பயங்கரமான சப்போர்ட் டர்க்கிக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மதிப்பிலான நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவுடைய ஏர்போர்ஸ் டீம், ரெஸ்கியூ டீம், மெடிக்கல் டீம், நம்ம இந்தியால இருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டர்க்கிக்கு அனுப்பி டர்க்கி நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சாங்க நம்ம இந்தியா. டர்க்கி நாடு கஷ்டத்துல இருந்தப்போ நாடா இந்தியா ஓடி போய் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பலனா திருப்பி கொடுத்ததுதான் துரோகம். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப ரீசெண்டா போர் நடந்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில டர்க்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை அழிக்கிறதுக்காக அவங்க தூண்டுதலா இருந்திருக்கிறாங்க. இதனால இந்திய மக்கள் கொந்தளிச்சு, இந்திய மக்கள் ரொம்ப கிரேட்ங்க. என்ன அப்படின்னா எதிரியை கூட மன்னிப்பாங்க, ஆனா துரோகியை மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி டர்க்கிக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், டர்க்கிக்கு நாங்க டூரிசம் கூட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்காட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய இந்திய மக்கள். இந்திய மக்கள் அசர்பைஜானுக்கும் டர்க்கிக்கும் டூரிசமா போல அப்படின்னா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் நடக்குங்க. அதே போல டூரிசம்லயும் பெரிய இம்பாக்ட் நடக்குங்க. எப்படி அப்படின்னா அசர்பைஜானுக்கு 2023ல கிட்டத்தட்ட 1,17,000 பேர் இந்தியால இருந்து டூரிசம் போயிருக்காங்க. அந்த நாட்டுக்கு டோட்டலா உலக மக்கள் போனதுல கிட்டத்தட்ட 6% மக்கள் இந்தியால இருந்து போயிருக்காங்க. அதுவே 2024ல 23க்கும் 24லுமே பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் போயிருக்காங்க. டோட்டல் அதாவது உலகத்திலேயே எத்தனை பேர் வந்தாங்களோ அதுல பர்சன்டேஜா இந்திய மக்களை பார்க்கும்போது 10% மக்கள் போயிருக்காங்க. இப்போ 2025ல மார்ச் வரைக்குமே, ஜனவரி டு மார்ச் வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 பேர் போயிருக்காங்க. இதனுடைய டோட்டல் உலகத்திலேயே அந்த அசர்பைஜானுக்கு இந்த வருஷத்துல போன டூரிசம்ல 11% போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 10% ஆவரேஜா இப்ப இந்த 2 வருஷத்துல இருந்திருக்குங்க. இந்த மக்கள் இந்தியால இருந்து அசர்பைஜானுக்கு போகல அப்படின்னா அவங்களுடைய டூரிசம்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிலையும் ஒரு இம்பாக்ட் ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய டூரிசம் நம்பி இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க லோக்கல் பீப்புள் இருப்பாங்க, பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுடைய ரெவென்யூ அவங்களுடைய எக்கனாமி எல்லாமே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இந்தியால இருந்து டர்க்கிக்கு 2025ல ஜனவரி டு மார்ச்ல மட்டும் 50,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. 2024ல 3,30,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. 2023ல 2,70,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. சோ இந்த பீப்புள் இந்தியால இருந்து டர்க்கிக்கு டூரிசமா போல பாய்காட் பண்றாங்க அப்படின்னா பெரிய இம்பாக்ட் எக்கனாமிலையும் டூரிசம்லயும் டர்க்கிக்கும் அசர்பைஜானுக்கும் ஏற்படுங்க. இந்தியால இருந்து டர்க்கிக்கும் அசர்பைஜானுக்கும் போறதுக்காக புக் பண்ணி வச்சிருந்த பிளைட், ரூம்ஸ் எல்லாத்தையுமே இந்திய மக்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா இதுதானே எங்களுடைய பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் பயங்கரமான நெத்தியடி டர்க்கிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையை பத்தி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.